எனி இன்வெஸ்டர் ஹூ கம்ஸ் வித் த கார்பஸ் தே ஷுட் கோ வித் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஃபஸ்ட்டுங்க. என்ன ரீசன்னு பார்த்தீங்க அப்படின்னா, மார்க்கெட் ஆல்வேஸ் எஃபிஷியன்ட் சொல்லுவாங்க. ஏன்னா மார்க்கெட் வந்து கலெக்டிங் ஆஃப் ஐடியாஸ். ஸோ இட் ஹேஸ் பீன் கலெக்டிங் ஆஃப் ஐடியாஸ், எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் பிரைன்ஸு அண்ட் தென் ஓன் பை இன்ஸ்டியூஷன்ஸ். இப்போ இண்டிவிஜுவல்ஸை விட அது ரொம்ப எஃபெக்டிவ். மேபி நீங்கள் 1 கோடி வரைக்கும் அதுலேருந்து போகலாம், 2 கோடி. ஆக்சுவலி நீங்கள் ஒரு கரெக்டாக ஒரு நல்ல அட்வைசர்கிட்ட போயிருந்தீங்கன்னா நீங்கள் அதே டேட்டில் 4-5 கோடிக்கு போயிருக்கீங்க. ஒருத்தர் மியூச்சுவல் ஃபண்ட் போகணுன்னா என்னெல்லாம் பார்த்துட்டு போகணும். ஒரு அட்வைசர்ட்டையோ போய் போடுறாரு அல்லது டேரெக்டாக வாங்குறாரு, வாட் எவர் இட் இஸ்னாலும் அவர் என்னெல்லாம் பார்த்துட்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், அவர் எதாவது பார்க்க வேண்டி இருக்கா? சார் வணக்கம். இப்போ இந்தியன் மார்க்கெட் மெச்சூர் ஆகிட்டே இருக்குது. மார்க்கெட் இனிமேல் க்ரோத் ஸ்டேஜில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. 2 வகையான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது. ஒன்று டேரெக்டாக ஷேர் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணுறது, இன்னொன்று மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது. இப்படி இருந்தாலுமே நிறைய ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் என்ன நினைக்கிறாங்க, ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணினா நமக்கு நிறைய ப்ராஃபிட் கிடைக்கும்னு நினைக்கிறாங்க. இது உண்மையா? இது உங்கள் சைட்லேருந்து நீங்கள் எப்படி இதை அப்ரோச் பண்ணணும்னு சொல்கிறீங்க சார்? கொஞ்சம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகே. ஸோ இப்போது நான் ஒரு இன்வெஸ்டர், நான் இப்போ மார்க்கெட்டுக்குள்ளே வரேன், ஓகேங்களா? ஸோ எனக்கு நான் வரப்போ ஒன்று யாராவது என் ஃப்ரெண்ட்ஸோ இல்லை ரிலேட்டிவ்ஸ் யாராவது ஒருத்தவங்க சொல்லி நான் வருவேன். அப்படி இல்லை அப்படின்னா ஐ வில் கம் ஆன், யாராவது நான் ஒருத்தரை ஃபாலோ பண்ணுவேன், அவங்க சொல்கிறாங்க, நான் வரேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் வரப்போ என்னை பொறுத்த வரைக்கும் பர்சனலாக நான் செலக்ட் பண்ணணும் அப்படின்னா, எனி இன்வெஸ்டர் ஹூ கம்ஸ் வித் த கார்பஸ் தே ஷுட் கோ வித் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஃபஸ்ட்டுங்க. என்ன ரீசன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ மார்க்கெட் டெண்டன்சி டு கிவ் ஹியூஜ் ரிட்டர்ன்ஸ், பட் இந்த லாங் ரன். நீங்கள் வாரன் பஃபெட்டை கேட்டிங்கன்னா இன்வெஸ்டிங்கில் பேஷன்ஸ் தான் கீ ரோலும்பார். பிகாஸ் வெயிட்டிங் இஸ் த மெயின் அப்படின்னு அவரை பற்றி பேஷன்ஸ் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ரிட்டர்ன் ஹார்வெஸ்ட் பண்ண முடியும், ஓகேங்களா? நீங்கள் அந்த பேஷன்ஸ்குள்ளே போகணுன்னா அதுக்கு ஃபஸ்ட்டு வி நீட் டு ஸ்டார்ட் ஃப்ரம் த பேசிக்ஸ். இப்போது இந்தியாவில் நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் நான் ஒரு 25,000 ஒரு 50,000 ஆரம்பிக்கிறேன் அப்படிங்கிறப்போ, இப்போது இந்த 10 வருஷம் இல்லைன்னா ஒரு 7 வருஷம் வச்சுக்கலாம், அது ரொம்ப க்ரூஷியல். பிகாஸ் நான் அந்த 7 வருஷம் இல்லை 10 வருஷம் நான் கற்றுக்கிறது தான் நான் லைஃப் லாங்கும் எனக்கு பணம் ஏற்படுத்திக்கிறதுக்கான ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப். அப்போ அதை நான் ஒரு ஸ்லோ லேர்னிங்காக ஆரம்பிக்கணும். ஸோ இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் நான் பண்ண ஆரம்பித்தேன்னா உங்களுக்கு நிறைய ரிட்டர்ன்ஸ் கிடைக்க ஆரம்பிக்கும், ஸ்லோவாக கிடைக்கும். ஆனால் ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு பர்டிகுலர் ஸ்டாக்கை வாங்குறப்போ, எப்பயுமே நான் எல்லாத்தையுமே என்னோடய கிளைண்ட்ஸ்ட்டை மீட் பண்ணுவேன். ஒரு ஸ்டாக்கை வாங்குறப்போ அதில் 2-3 விஷயம் நம்ம கேர்ஃபுல்லாக. முதல்ல அது சார்ந்திருக்கிற இண்டஸ்ட்ரி, அதுக்கப்புறம் அந்த கம்பெனி, அதுக்கப்புறம் அதில் இருக்கிற ப்ரொமோட்டர்ஸ், இது எல்லாமே ப்ளே எ குட் ரோல். இந்த இண்டஸ்ட்ரியில் ஏதாவது ப்ராப்ளம்னா அது டைரெக்டாக அந்த கம்பெனியை பாதிக்கும். ப்ரொமோட்டர் ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா கூட அது டைரெக்டாக கம்பெனியை பாதிக்கும், ஓகேங்களா? ப்ளஸ் காம்படிஷன்ஸ். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம க்ளோஸாக வாட்ச் பண்ணி பண்ணணும். நான் ஒரு பிகினராக நான் என்னோடய கெரியரில் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கிறப்போ என்னால் இதுக்கு என்ன டைம் கொடுத்து நான் பண்ண முடியாது. டைம் கொடுக்குறது மட்டும் இல்லை, எனக்கு நாலேஜ். ஸோ நாலேஜ் எனக்கு முதல்ல ஆரம்பிக்கிறப்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் கொடுக்குறப்போ அந்த ஃபண்ட் மேனேஜர் அவருக்கு பிஸ்னஸே இதுதான். ஸோ அவங்க இத்தனை வருஷம் அவங்க கற்றுக்கிட்ட விஷயங்கள், அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸு, ப்ளஸ் அவங்கள்ட்ட ஒரு சாலிட் டீம் இருக்கும். அந்த சாலிட் டீமை வச்சு இந்தமாரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன்ஸ் எடுத்து பண்ணுறப்போ எனக்கு அந்த லேர்னிங் ப்ராசஸ் ஆஃப் த ஃபஸ்ட்டு ப்ராப்ளி 7 இயர்ஸ் இல்லை 10 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு அது ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லான இடத்துக்கு கொண்டு போய் என்னை ரீச் பண்ணும். இப்போ நான் ஒரு 50 வருஷம் போகிறேன் இல்லை 1 கோடி போகிறேன் அப்படின்னா எனக்கு அந்த 10 வருஷம் இஸ் மஸ்ட். நான் அந்த இடத்துக்கு போனதுக்கப்புறமா ஒன் கேன் டிசைட், இல்லைப்பா நான் என்ன மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் பண்ணிட்டேன், ஐ நீட் டு வென்ச்சர் இன் டு ஷேர்ஸ். இப்போது நீங்கள் லாஸ்ட் ஒரு 10 வருஷத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியா டிமானிட்டைசேஷன் பண்ணாங்க. அப்புறம் இந்தியா இது பார்த்தீங்கன்னா 17 ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. ஸோ 19 இந்தியாவில் என்பிஎஃப்சிஸ் கிரைசிஸ் வந்தது, 20 கோவிடு, 22 ரஷ்யா வெர்சஸ் உக்ரைன் வார், 23 இஸ்ரேல் வெர்சஸ் காசா வார். இவ்வளோ வாரில் இவ்வளோ ப்ராப்ளமில் மார்க்கெட் ஒவ்வொரு டயத்துலையும் ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணும். நான் ஒரு இன்வெஸ்டராக என்னோட அந்த டாலரன்ஸ் லெவலில் அந்த ஒரு சர்க்கம்ஸ்டான்சஸ் எனக்கு ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், எனக்கு என்ன பண்ணணும்னு கூட தெரியாது. வேறு இதே நான் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் கொடுக்குறப்போ அவங்க எக்ஸ்பீரியன்ஸால் அந்த ப்ரெஷர் எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்கன்னு நான் வியூ பண்ணிக்கலாம். அப்புறமா 10 வருஷம் கழிச்சு இல்லை 12 வருஷம் கழிச்சு ஸ்லோலி ஐ கேன் மேக் மை செல்ஃப் இன்டு அ ஃபுல் டைம், ஐ மீன் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பிஎம்எஸ்ஸோ இல்லை ஷேர்ஸ்லையோ நான் வென்ச்சரிங் பண்ணலாம். சார் இப்போ நீங்கள் சொன்னது நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, ஃபஸ்ட்டு சம் கார்பஸை மியூச்சுவல் ஃபண்டில் க்ரியேட் பண்ணிட்டு தான்
டைரக்ட் ஷேர் இன்வெஸ்டிங்கே போகணுன்றீங்க. ஏன் இது இப்படி பண்ணணும்? ஏன் டைரக்டா போய் இன்வெஸ்ட் பண்ண மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸும் ஸ்டாக்ஸ்ல தான் இன்வெஸ்ட் பண்றாங்க. நான் ஓரளவு அனலைஸ் பண்ணியோ இல்ல வேற ஏதோ பண்ணி ஏன் ஸ்டாக்ஸ்க்கு போகக்கூடாது? ஓகே, குட் கொஸ்டின். இப்போது நான் வந்து ஒரு ஃபுல் டைம் அட்வைசர் மேடம், என் பார்ட்னர் ஃபுல் டைம் அட்வைசர், ஓகேங்களா. இப்போ நான் இன்றைக்கி வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறேன், ஓகேங்களா. இன்றைக்கி நான் வந்து ஒரு பர்டிகுலர் ஷேரை நான் ஒரு 3 to 5 lakhs வாங்கணும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி மார்னிங்கு நான் இந்த ஆர்டர் எக்ஸிக்யூட் பண்ணணும்னு கிளம்புறப்போ எனக்கு சடனாக ஒரு வேலை, இம்மிடியேட்டாக நான் ஒரு கிளைண்ட்டை மீட் பண்ணி ஆகணும், நீ என்னை வந்து பாருன்னு சொல்கிறாரு. ஸோ நான் அந்த கிளைண்ட்டுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணிவிட்டு நான் போய் பார்க்கணும், எனக்கு இதுக்கு டைம் இருக்காது. ஸோ இப்போ நான் இதை உட்காந்து பார்த்துட்டு எனக்கு மைண்டில் தான் ஓடிட்டு, நான் அந்த போய் அந்த கிளைண்ட்டை பார்த்துட்டு நான் வரத்துக்குள்ளே அன்றைய டேயில் அந்த ஷேரோட மிஸ்ஸிங் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு மிஸ் ஆகிருக்கு, பையிங்கோ செல்லிங்கோ வாட் எவர் இட் இஸ். ஸோ நான் வந்துட்டு அதை பற்றி யோசிக்கிறப்போ என்னால் அதை எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு என்னோட வேறு ஏதாவது ஒரு அன்அவாய்டபுள் சர்க்கம்ஸ்டான்சஸ் இருக்குன்னா அந்த டே வில் பி லாஸ்ட் டு மீ. ஸோ அன்றைக்கி ஆப்பர்ச்சுனிட்டி லாஸ்ட் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி லாஸ்ட். டேவுக்கு 2வது நாளாக 3வது நாளாக வரேன், நாட் ரூலிங் அவுட். பட் அந்த நாளில் நான் அதை எக்ஸிக்யூட் பண்ண முடியாது, ஓகேங்களா. இது 2, இது ஃபஸ்ட்டு. ஸோ அந்த அந்த எக்ஸிக்யூஷன் வில் ப்ளே ஹியூஜ் ரோல். இப்போ நீங்கள் 5 லட்சம் நினைப்பீங்க, நீங்கள் நாளைக்கு 50 லட்சம் போயிடுவீங்க. அன்றைக்கி அந்த டிசிஷனை மிஸ் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு 50 lakhs காஸ்ட் பண்ணும். 2வது லேர்னிங் மேடம். எப்பயுமே வந்து நம்ம தமிழில் சொல்லுவாங்களே, கட்டுறது கையளவு கல்லாதது உலக அளவுன்னு சொல்லிட்டு. இப்போ நான் உங்களுக்கு முன்னாடி என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்கிட்ட கேட்பாங்க, நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். இப்போ நிறைய பேர் எப்படின்னா தே ஃபாலோ த லெகசி. இல்லை எங்கள் மாமா எனக்கு அட்வைஸ் பண்ணுவார், எங்கள் அப்பா, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு உங்களோட கார்பஸை கொண்டு போய் ரீச் பண்ண ஹெல்ப் பண்ணும். ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராசஸ் ஓன்ட் ஹெல்ப். ஏன்னா மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் ஏன் ரொம்ப இம்பார்ட்டன்ட், மார்க்கெட் இஸ் ஏன் எஃபிஷியன்ட், மார்க்கெட் ஆல்வேஸ் எஃபிஷியன்ட் சொல்லுவாங்க. ஏன்னா மார்க்கெட் வந்து கலெக்டிங் ஆஃப் ஐடியாஸ். ஸோ இட் ஹேஸ் பீன் கலெக்டிங் ஆஃப் ஐடியாஸ், எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் பிரைன்ஸு அண்ட் தென் ஓன் பை இன்ஸ்டியூஷன்ஸ். இப்போ இண்டிவிஜுவல்ஸை விட அது ரொம்ப எஃபெக்டிவ். இண்டிவிஜுவல்ஸ் கொடுக்குற ஐடியாஸை விட அவங்க ஓன் பண்ணுறது பெரிய விஷயங்களில் டிஃப்ரென்ஸை ஏற்படும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு 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 2 months, ஒரு 1.5 மாதத்துக்கு முன்னாடி இந்தோனேஷியாவில், மலேசியாவில், தாய்லாண்டில், வியட்நாமில் இங்கெல்லாம் பயங்கர மழை. இதுக்கும் நமக்கும் அது நியூஸுக்கும் நமக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, ஒரே ஓகே. ஆனால் என்ன ப்ராப்ளம்னா பிரேசிலில் லாஸ்ட் 1 வருஷமாக காஃபி க்ராப்பு அடி, சப்ஸ்டிடியூட் வியட்நாம் தான். இப்போ வியட்நாம்லேயும் ப்ராப்ளம். ஸோ நீங்கள் காஃபி ப்ரைஸை செக் பண்ணிங்கன்னா விலை ஏறிக்கிட்டே தான் இருக்குது, இறங்க போகிறதில்ல. காஃபி ப்ரைஸோடு நிற்காது, அது உங்கள் டீ ப்ரைஸையும் பாதிக்கும். இப்போ இந்த அளவுக்கு நீங்கள் இது வந்து ஒரு பேப்பரில் நான் சாதாரணமாக படிச்சுட்டு வர நியூஸ், வேறு இதை வந்து இன்ஸ்டியூஷன்ஸு மழை வர ஆரம்பிக்கிறப்பே படிச்சிருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி அவங்க பொசிஷனை மாற்ற ஆரம்பிப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி இது இருக்கும். ஆஸ் அ ரீட்டைல் இன்வெஸ்டர் ஐ எம் ஒன்லி ரிசீவிங் த நியூஸ். ஸோ தி என்கிரிப்ஷன் ஆஃப் நியூஸ் அந்த அதர் சைடு இருக்குது பார்த்தீங்களா, எப்பயுமே அது ரொம்ப மஸ்ட். ஆஸ் அன் இன்வெஸ்டர் இதையே லைஃபாக சுவாசிச்சுக்கிட்டே இருக்காங்கல்ல, அவங்களால தான் அதை எக்ஸிக்யூட் பண்ண முடியும். வேறஸ் நம்மள மாதிரி நம்ம ஒரு பார்ட் டைமாக இல்லை நான் வந்து ஃப்ரைடே ஈவினிங் உட்காந்து ரிவ்யூ பண்ணுவேன், இப்படி எக்ஸிக்யூட் பண்ணுவேன்னா எல்லாம் ஹெல்ப் பண்ணும். ஐ எம் நாட் எகெயின்ஸ்ட் தட், ஓகேங்களா. மேபி நீங்கள் 1 கோடி வரைக்கும் அதுலேருந்து போகலாம், 2 கோடி. ஆக்சுவலி நீங்கள் ஒரு கரெக்டாக ஒரு நல்ல அட்வைசர்கிட்ட போயிருந்தீங்கன்னா நீங்கள் அதே டேட்டில் 4-5 கோடிக்கு போயிருப்பீங்க. அதுதான் ரொம்ப மஸ்ட். அது வி நீட் டு கெட் இட் இன்டு. சார் நீங்கள் வந்து இப்போ சொன்னதை வச்சு பார்க்கும்போது ஷேர் மார்க்கெட்டில் டைரக்ட் இன்வெஸ்டிங்கை விட மியூச்சுவல் ஃபண்ட் பெஸ்ட்டுன்றீங்க. இந்த பெஸ்ட்டுன்றதுக்கு என்ன ப்ரூஃப் சார்? ஏன்னா இப்போ தான் பூம் ஆகிட்டே இருக்குது மார்க்கெட்டு, ரிட்டர்ன் கிடைக்குது அப்படின்றாங்க. இன் ஃபியூச்சர் இப்படியே இருக்குமா? ஏன்னா மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸும் ஷேர் தான் வாங்குறாங்க, நானும் டைரெக்டாக வாங்குறேன்றப்ப எனக்கு ஷேர் மார்க்கெட் தராத மியூச்சுவல் ஃபண்ட் என்ன கொடுக்கும்? ஓகே, குட் கொஸ்டின் அகெயின். இப்போது ஒரு விஷயம் நம்ம பண்ண ஆரம்பிக்கிறப்போ நமக்கு வந்து அதோட கான்சிக்வன்சஸ்ஸு ஆன் வேரியஸ் சர்க்கம்ஸ்டான்சஸ்லாம் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போது நான் டைரக்ட் ஸ்டாக்ஸில் போய் இன்வெஸ்ட் பண்ணுறப்போ டைரக்ட் ஸ்டாக்ஸில் எப்போயும் ரிட்டர்ன் ஜாஸ்தி. ஐ எம் நாட் ரூலிங் அவுட் அட் ஆல். பட் நமக்கு 2-3 விஷயம் வேணும். எனக்கு கேலிபர் வேணும், டைம் வேணும், எக்ஸிக்யூஷன் பண்ணுற கெப்பாசிட்டி வேணும். அந்த முக்கியமான விஷயம் அந்த ரிஸ்க்கை, நான் இந்த ஷேர் நல்லா மேலே போகும்னு தெரிஞ்சு நான் 50 ஷேர் வாங்கினேன்னா எனக்கு யூஸ் கிடையாது. ஸோ ஐ நீட் டேக் தட் ரிஸ்க். அந்த ரிஸ்க்கு எனக்கு நான் பேசுகிறப்ப இருக்கும், நான் அதை எக்ஸிக்யூட் பண்ணுறப்பையோ பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறப்பையோ இருக்காது. ப்ளஸ் பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணுன்னு வரப்போ தான் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போ நான் வந்து அடுத்து 5 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணு நான் வச்சிட்ருக்கேன். இப்போ நான் வந்து மார்க்கெட் இன்றைக்கி இறங்கும் நாளைக்கு இறங்கும் அப்படின்னு நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக இப்போ நான் ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் ஒரு எஸ்ஐபி ரூட்டில் 40,000 ரூபா பர் மந்த் நான் போட்டுடுறேன்ப்பா. எனக்கு இது மைண்டில் எனக்கு இன்றைக்கி வாங்கணுமா நாளைக்கு வாங்கணுமா விற்கணுமா இதெல்லாம் எனக்கு எதுவுமே வேணாம்ப்பா, நீங்கள் பார்த்துக்கங்கன்னா அது பாட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக டெபிட் ஆகிட்டு இருக்கும். ஸோ 1 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா 5 lakhs ஸ்லோவாக எக்ஸிக்யூட் ஆகிருக்கும். ஸோ நான் அப்போ ரீட் பண்ணேன்னா எனக்கு பெரிய மைண்ட் ஃப்ரேசிங் இருக்கும். இப்போ நம்ம கரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம்,
ஓகேங்களா? ஸோ 2வது நீங்கள் வந்து மார்க்கெட்டில் எப்பயுமே லைஃப்லையுமே சரி, கேலிபரை விட டிசிப்ளின் தான் வின்ஸ் தி கேம். ஒருத்தன் எவ்வளோ வேணாலும் திறமை இருக்கலாம், பட் டிசிப்ளினாக ஒருத்தன் நீங்கள் முயலாம கதையிலேருந்தே பார்த்தீங்கன்னாலே, முயல் என்னை எப்போ வேணாலும் ஜெயிச்சிக்கலாம்னு நினச்சேன். அவன் பொறுத்த வரைக்கும் நான் போய் அந்த கோட்டை ரீச் பண்ணேன், எனக்கு அவ்வளோதான் டிசிப்ளின். ஸோ அந்த டிசிப்ளின் மியூச்சுவல் ஃபண்ட்ஸை ரொம்ப ஜாஸ்தி. நீங்கள் ஸ்டாக்ஸில் இப்போ நீங்கள் ஒரு இசிஎஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் ஒரு 20,000 ஒரு நாள் கொடுத்துட்டீங்க, 4ஆம் தேதி 5ஆம் தேதி ஆட்டோமேட்டிக்காக டெபிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நீங்கள் ஸ்டாக்ஸில் சரிப்பா இந்த வாரம் வேண்டாம், எனக்கு இந்த வாரம் செலவு வந்துருச்சு, அடுத்த வாரம் நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன், இல்லை அதுக்கு அப்படின்னா நீங்கள் 2 மாதம் விட்ருவீங்க. அதுக்கப்புறம் அந்த ஹேபிட்டே வராது. ப்ளஸ் நீங்கள் 5ஆம் தேதி எனக்கு ஆட்டோமேட்டிக்காக இசிஎஸ் டெபிட் ஆகிடுச்சுப்பா, அது பாட்டுக்கு போயிட்டுருக்கு, எனக்கு கார்பஸ் அக்குமுலேட் ஆகிட்டு இருக்கு, அதுவும் ரிட்டர்ன் ஆகுது. 3வது ரிட்டர்ன் வைஸ் நம்ம சொன்னது தான், ஸ்டாக்ஸ் டெஃபினெட்லி கிவ் ஜென்ரேட் ரிட்டர்ன்ஸ். பட் எகெயின் நான் அந்த இடத்த ரிஸ்க்குக்கு எனக்கு முதல்ல அதை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண தெரியணும். அந்த ரிஸ்க்குக்கு சரி அது 50% மேலே போகிற சான்ஸ் இருக்குன்னா, அதேமாதிரி அது 50% கீழே இறங்கவும் இறங்கும். அந்த டயத்தில் அந்த ரிஸ்க்கை எனக்கு ஹேண்டில் பண்ண தெரியணும். இது 50,000ங்கிறது நீங்கள் 50 லட்ச ரூபா போர்ட்ஃபோலியோவே ஒரு நாள் நீங்கள் வந்து 35 லட்சத்துக்கு பார்க்குறப்போ உங்களுக்கு அது வந்து மைண்டில் ப்ரெஷர் இருக்கக்கூடாது. மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் அந்த மாதிரி நான் இந்த லாஸ்ட் ஒரு 20 வருஷத்தில் நான் பார்த்தது பார்த்தீங்கன்னா 2008 ப்ராப்ளி 13 ஒரு தடவை பார்த்தேன்னு நினைக்கிறேன், 20 இதை தவிர பெரிய சினாரியோலாம் தே வித் ஹோல்ட். ஈவன் டிமானிட்டைசேஷன் இதில் கூட மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அவ்வளோ ஒஸ்ட்டாக பிஹேவ் பண்ணல. உங்களுக்கு மார்க்கெட் ரியாக்ஷன் வந்து வாஸ் குட். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இது என்ஓஎஸ் கெட் அட்ஜஸ்டட். ஸோ அதுதான் சொல்ல வரேன். ஸோ எனக்கு முதல்ல டைஜஷன் கெப்பாசிட்டி வேணும் ரிஸ்க்கு. எனக்கு இந்த டைஜஷன் கெப்பாசிட்டி இப்போ ஒரு பிறந்த குழந்தைக்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஃபுட்ஸ் கொடுத்து அந்த ஹேபிச்சுவல் கொண்டு வருவோம். அதே மாதிரி தான் நம்ம ரிஸ்க்கை நம்ம எப்படி அடுத்து ஒரு 5 வருஷத்துக்கு 6 வருஷத்துக்கு நம்ம எடுத்துக்கிறோமோ, when we are going to the higher level, அப்போ நமக்கு அதுக்கான ரிவார்ட் கிடைக்கும். அது வரைக்கும் நம்ம இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸு எஸ்ஐபி ரூட்டில் நம்மளோட வெல்த்தை க்ரியேட் பண்ணி ப்ரிசர்வ் பண்ணாலே நம்ம அடுத்த லெவல் ஆஃப் ஜம்பிங்க்கு ஹெல்ப் பண்ணுவோம். சார் இப்போ மியூச்சுவல் ஃபண்டில் போட்டால் டிசிப்ளின் க்ரியேட் ஆகுன்றீங்க. அப்புறம் கார்பஸ் நமக்கு தெரியாமலே நம்ம நினைக்கிற கார்பஸ் மியூச்சுவல் ஃபண்ட் எல்லாமே கோல் பேஸில் இருக்கும். அதுக்கு நம்ம எப்படி பிளான் பண்ணுறது? ஷேரில் அப்படி பண்ண முடியுமா, இல்லை மியூச்சுவல் ஃபண்டில் தான் கோல் பேஸில் பண்ண முடியுமா சார்? சரி, கோல் பேஸ்டுங்கிறது மேடம் இப்போ நீங்கள் ஷேர்ஸில் பண்ணாலும் சரி, இல்லை மியூச்சுவல் ஃபண்ட் ரூட்டில் பண்ணாலும் சரி, ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி தான். இப்போ நீங்கள் வந்து யூ ஹாவ் டு புட் யுவர் இன்ட்ரெஸ்ட் ஃபஸ்ட். இப்போ எனக்கு வந்து அடுத்த 4 வருஷத்துக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் பொண்ணோ பையனோ ஒரு 8th ஸ்டாண்டர்ட் வராங்க, அடுத்து ஒரு 4 இயர்ஸ் கழித்து அவங்க ஒரு ஹையர் எஜுகேஷன் போக போகிறாங்க, உங்களுக்கு ஒரு எக்ஸ் அமௌண்ட் தேவைப்படும். இப்போ அந்த எக்ஸ் அமௌண்ட்டுக்கு ஐ நீட் டு கிரியேட் தட் கார்பஸ். இப்போ நீங்கள் ஸ்டாக்ஸ் வாங்குறப்போ உங்களுக்கு 12% க்ரோ ஆனால் போதும், ஆனால் உங்களுக்கு தெரியாது அது 14 க்ரோ ஆகலாம், 6% க்ரோ ஆகலாம். வேற கம்ஸ் டு ஃபண்டு, எனி அட்வைசர் யூ கோ டு இந்தியா, நீங்கள் ஒரு பர் மந்த் 50,000 இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்கன்னா அட்லீஸ்ட் தே கிவ் பிட்வீன் 2 to 4 ஃபண்ட்ஸ். ஸோ அட்லீஸ்ட் தே வாண்ட் டு ஆப்டிமைஸ் த ரிட்டர்ன்ஸ் ஆல்சோ. ஏன்னா உங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸே டைவர்சிஃபைடு, அவங்க அதை இன்னும் இது பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு அட்டைனிங் டு த ரீச் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி. ஸோ நம்ம வந்து கோல் பேஸ்டு ஃபிக்ஸ் பண்ணி பண்ணுறப்போ எப்பயுமே மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் தான் ரிலேட்டிவ்லி பெட்டர் சொல்யூஷன். ஸ்டாக்ஸு மேபி நாட். அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நம்மளோட கோர் ஃபங்க்ஷனோட நம்ம டிட்டர்மைனே பண்ணவே கூடாது. நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் ஒரு ஸ்டாக் வாங்குறீங்க, இன்றைக்கி நம்ம உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கோம், ப்ராப்ளி என்னோடய ரிட்டையர்மெண்ட்டுக்கு இந்த ஷேரை போடுறேன்ப்பா, எனக்கு இது வந்தால் அந்த ரிஸ்க் வேறு. எனக்கு அடுத்த 5 வருஷம் 10 வருஷத்தில் எனக்கு ஒரு கமிட்மெண்ட் இருக்குது, எனக்கு அந்த கமிட்மெண்ட் மஸ்ட்டு. ஏன்னா ரிட்டையர்மெண்ட்டுங்கிறது நம்ம 60 வயசில் நம்ம வேலை பண்ணலாம், இல்லை ஏதோ ஒன்று பண்ணலாம், நம்ம வி கேன் இன்க்ரீஸ் நம்மளோட ஸ்பேஸை இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். ஆனால் இந்த டார்கெட்ஸ்லாம் வெயிட் பண்ணாது. 18 வயசில் அவன் காலேஜுக்கு போனால் அவன் காலேஜ் போய் தான் ஆகணும். 23 வயசில் அவனுக்கு ஒரு யூஜி பிஜி பண்ணணும். 25 வயசில் பையனுக்கு பொண்ணு கல்யாணம் பண்ணணும்னா அது எதுவுமே வெயிட் பண்ணாது. அப்போது அந்த மாதிரி ஒரு சொல்யூஷனுக்கு நம்ம இந்த ரிஸ்க் எடுத்து பண்ண முடியாது. உங்களுக்கு அதுக்கு தான் இப்போ நான் இந்த ஷேரை ஓன் பண்ணுறேன், இது இத்தனை வருஷம் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. நீங்கள் லாஸ்ட்டாக நீங்கள் இந்தியாவில் ஃபேமஸ் எஃப்எம்சிஜி பிளேயர்ஸோட லிஸ்ட் எடுத்து பாருங்கள், ஹெச்யூஎல், கால்கேட்டு, நெஸ்ட்லே, இதெல்லாம் கோல்டன் ப்ளூ சிப்ஸ் ஆஃப் இந்தியன் மார்க்கெட். லாஸ்ட் 5-6 வருஷமாக எதுவுமே கிடையாது, சிங்கிள் டிஜிட்ஸ் தான். ஸோ அப்போ உங்களோட மைல்ஸ்டோன் அந்த இதை நீங்கள் ரீச்சே பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ஈஸி சொல்யூஷனுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நம்ம நமக்கு கெரியர் ஃபோக்கஸ் வேணும், ஃபேமிலி ஃபோக்கஸ் வேணும். இந்த ப்ரெஷரை we can leave to the advisors, they will handle it better. ஸோ அதுதான் ஈஸி ப்ராசஸ்.
இப்போ நீங்க சொன்னத வச்சு என்னால என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதுன்னா, மியூச்சுவல் ஃபண்ட்ல ஓரளவு டிசிப்ளின்டா போயிருவோம். ஷேர் மார்க்கெட்ல கொஞ்சம் ரிஸ்க்கும் ஜாஸ்தி. ரிவார்டுக்கு ஏத்த ரிஸ்க் இருக்கும் அப்டின்ட்டு. ஆனா மியூச்சுவல் ஃபண்ட்லயும் டைரக்ட் ஸ்கீம்ஸ்னு ஒண்ணு இருக்கே. வேணுன்றவங்க அதையும் போட்டுக்கலாம் அப்டின்னு இருக்காங்க. அப்போ அட்வைசரோட அட்வைஸ்லாம் எனக்கு கிடைக்காது. அப்ப நான் என்ன பண்றது? குட். இப்போது நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட டைரக்ட் ஆப்ஷனில் நீங்கள் போய் பண்ணணுன்னா இதே தான், டைரக்ட்டுக்கும் சரி ஷேர்ஸுக்கும் சரி. இப்போது நீங்கள் 2098, 99லலாம் வந்திருந்தீங்கன்னா, நீங்கள் ஒரு அன்றைக்கி வந்து ஐடி செக்டர் தான் நீங்கள் அன்றைக்கெலாம் அதில் பணம் பாஸ் போட்டிங்கன்னா 2 வருஷத்துலேயே டபுள் ஆகிடுச்சு. நல்ல ரிட்டர்ன். ஆனால் ட்ரஸ்ட் மீ 2000ல் கிடச்ச உங்களுக்கு ரிட்டர்னு திருப்பி 2007ல் தான் அந்த எண்ணெயவே திரும்பி வந்தது. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபண்டுக்குள்ளே போய் நீங்கள் ஃபண்டு நியூட்ரலைஸ் தான் மேடம். ஸோ அதிலலாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இன்றைக்கி இந்தியா மெச்சூர் ஆகிட்டு இருக்கு. எந்த ஃபண்டை எப்போ வாங்கணும், எவ்வளோ அளவுக்கு வாங்கணும். ஸோ இப்போ எனக்கு உடம்பு சரியில்லைன்னா இப்போ சாதாரணமாக சொல்கிறேன். இப்போ நிறைய பேர் நம்ம கூகுள் பண்ணி இந்த மாத்திரை வாங்கலாமா, அந்த மாத்திரை வாங்கலாம். பட் யுவர் ஃபிசிஷியன் நோஸ் பெட்டர். நீங்கள் ஒரு ₹250 ₹300 செலவு பண்ணி நீங்கள் அதே டோலோ 650 ஏதோ ஒன்று அவர் டயக்னைஸ் பண்ணி கொடுத்தா, பிகாஸ் தே நோ யுவர் ஃபீவர் பேட்டர்ன். இன்றைக்கி நீ சாப்பிடுப்பா, 2 நாள் கழித்து குறையலைன்னா வந்து பாரு. நீங்கள் உங்களுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாமல் நீங்கள் டோலோ 650யோ எதையோ ஒன்று ஆன் யுவர் ஓன் கன்சியூம் பண்ணிவிட்டு வென் இட் இஸ் பிகம் ஸோ சீரியஸ் வென் யூ கோ டு த டாக்டர், அது வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு ₹5000 ₹10,000 செலவு வைக்கும். சரி, நம்ம எப்பயுமே ஈஸ் ஆஃப் கன்வீனியன்ஸ் தான் பார்க்கணும், ஈஸ் ஆஃப் ஆக்சஸ் பார்க்கணும். நீங்கள் டிசிப்ளின் அதுக்கு தான் சொல்கிறேன். நீங்கள் ஒரு அட்வைசர் போகிறப்போ அந்த அட்வைசர், நான் எதுக்கு சொல்கிறேன்னா அட்வைஸரோட மெயின் ரோல் வந்து டு ப்ரொடக்ட் த இன்வெஸ்டர் இன்ட்ரெஸ்ட், டு கிரியேட் ஹிஸ் வெல்த் அண்ட் ப்ரிசர்வ் த வெல்த். சரி, அவங்களோட மேக்ஸிமம் ஃபிலாசபியே இதுக்குள்ளே தான் இருக்கும். இப்போ அவங்க வந்து கிளைண்ட்டுக்கு என்ன பெட்டராக ஆஃபர் பண்ண முடியுமோ அந்த வாட்டம்னு அதை நோக்கி தான் போக ஆரம்பிப்பாங்க. ஸோ அவங்க உங்களுக்கு பண்ணல, உங்களை மாதிரி 100 பேருக்கு பண்ணுறாங்க, 200 பேருக்கு பண்ணுறாங்க. அப்போ அவங்களுக்கு அத்தனை எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளே இருக்கும். அவங்களுக்கு எது சரி எது தப்புன்னு கண்டுபிடிக்க முடியும். நீங்கள் உங்களுக்காக யோசிக்கிறப்போ உங்களோட ஐடியாஸ் வந்து வில் ரெஸ்ட்ரிக்டட் டு வாட் யூ லேர்ன். அப்போ அதுக்கேற்ற மாதிரி டிசிஷன் மேக்கிங் ப்ராசஸ் எடுக்கிறப்போ நீங்கள் 2-3% டிஃப்ரென்ஸ் அந்த லாங் டேர்ம் ஆவரேஜஸில் கிடைக்கும். அதான பிக்கர் கார்பஸ் இட் மேக் அ ஹியூஜ் இம்பேக்ட். நான் தான் சொல்கிறேன், நீங்கள் 10 வருஷத்தில் நீங்கள் கொடுக்குற இம்பேக்ட் காஸ்ட்டை விட உங்களோட வெல்த் கிரியேட் ஆகிறப்போ இட் வில் மேக்ஸ் அ டிஃப்ரென்ஸ். நீங்கள் 5 கோடி போகிறப்போ அந்த அந்த இடத்துக்கு அவர் பண்ணியிருக்கிற ஹெல்ப் உங்களுக்கு அங்கே போகிறப்ப தான் தெரியும். சரி, இப்போ வந்து நீங்கள் நிறைய பேசணும் நம்ம. அதில் ஷேர் மார்க்கெட்டில் ரிவ்யூ பண்ணணும். இதை நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்லையுமே நம்ம போர்ட்ஃபோலியோ ரிவ்யூஸ் 1 வருஷத்துக்கு ஒரு வாட்டியோ 3 வருஷத்துக்கு ஒரு வாட்டியோ பண்ணி தான் ஆகணும். இதே ப்ரெஷர் தானே அப்பவும் இருக்கும் இன்வெஸ்டருக்கு. அது மியூச்சுவல் ஃபண்டில் இருக்காதுன்றீங்களா? என்ன சொல்கிறீங்க சார்? இல்லை, கண்டிப்பாக இருக்கும். ஐ எம் நாட் இது. ஏன்னா ஒவ்வொரு டயத்துலையும் ஒவ்வொரு ஃபண்டை நாம் எக்ஸிட் பண்ணணும். சில இடத்துல வி நீட் டு ரீபேலன்ஸ் த போர்ட்ஃபோலியோ. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் ஒரு கோல்டு ஓவர் வெயிட் லாஸ்ட் 2 வருஷம் 3 வருஷம் வாங்கியிருந்தேன்னா இப்போது நான் அதை குறைக்கணுமா இல்லை இப்படியே ஹோல்ட் பண்ணுமா அப்படிங்கிறதெல்லாம் ஐ நீட் டு எவால்வேட். ஓகேங்களா? இப்போ நான் சில்வர் வச்சுட்டு இருந்தேன், இப்போ ஏறி இருக்குது, அப்போ நான் என்ன பண்ணணும்? இப்போ சில்வர் ஏறி இருக்கிறதுலையும் கோல்டு ஏறி இருக்கிறதுலையும் நம்ம 2 பேராமீட்டர் டிஸ்கஸ் பண்ணோம். போத் ஆர் ஏரி சேம்னா கூட ரெண்டு டிஃப்ரெண்ட், 2 இடத்துல என்ன ஒரு இம்பார்ட்டன்ட் ஆங்கிள்னா வி ஹவ் டு சி இஸ் கோல்டு 30-40 ரொம்ப வருஷமாக அது வந்து ஒரு சென்ட்ரல் பேங்க்ஸு எல்லாருமே யூஸ் பண்ணுற அசட்ஸு இந்தியா. அதனால் அந்த அசட்ஸை நம்ம ஒரு மாதிரி எவாலுவேட் பண்ணணும். சில்வரு சிமிலர் டு கோல்டு கிடையாது. ஏன்னா அதில் இண்டஸ்ட்ரி யூசேஜ் அதிகம். சில்வர் இந்த லெவலுக்கு மேலே போச்சுன்னா இண்டஸ்ட்ரி டிமாண்ட் அந்த சில்வர் வில் கம் டவுன். இல்லை இண்டஸ்ட்ரீஸையும் ப்ரைஸை ஏற்றுவாங்க. அப்போ அந்த இண்டஸ்ட்ரீஸ் அந்த ப்ரைஸை ஏற்றுனாங்கன்னா அது இம்பேக்ட் பண்ணும். அப்போ வாங்குறவங்க கம்மியானாங்கன்னா இவங்க திருப்பி வாங்க மாட்டாங்க. அப்போ சில்வர் விலை குறையும். கோல்டு அப்படி கிடையாது. கோல்டோட ப்ரைஸ் கரெக்ஷன் இந்த ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னா வெரி லெஸ். பட் சில்வர் 80ஸ்ல எந்த மாதிரி வால்டாலிட்டி இருந்தது, 5ல் எப்படி இருந்தது, 25ல் என்ன மாதிரி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஹிஸ்ட்ரி வில் டெல். ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துல நான் ஒரு எவாலுவேஷன் பண்ணி தான் ஒரு அட்வைசர், அதான் நான் சொல்கிறேன், அட்வைசரோட ரோல் வந்து அந்த இடத்துல இன்டாக்ட். இவ்வளோ எக்ஸிக்யூட் பண்ணலாம், இவ்வளோ எக்ஸிக்யூட் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறத பார்ப்பாங்க. சில செக்டார்ஸ், சன்ரைஸ் செக்டார்ஸ்னு சொல்லுவோம். இப்போ வந்து மார்க்கெட் வந்து அதை வியூவே பண்ணாது, ரொம்ப நெகட்டிவ் ஆட்ரிபியூட்டாக இருக்கும். அப்போது அந்த மாதிரி சினாரியோவில் பேஸ்ட் ஆன் யுவர் ரிஸ்க் ப்ரொஃபைல் அண்ட் தென் யுவர் லிக்விடிட்டி ப்ரொஃபைல் உங்கள் அட்வைசர் வந்து, சார் நம்ம இந்த ஃபண்ட்லேருந்து இதுக்குள்ளே போகலாம் சார், ஸோ உங்களுக்கு ஒரு ஸ்கோப் இருக்குது, இல்லை நீங்கள் அடிஷ்னல் லம்சம் கொடுங்க பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அது வந்து உங்களுக்கு இம்பேக்ட் பண்ணும். இது எவ்வளோ ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிறதுலாம் வந்து த்ரூ அவுட் த இயர்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது மேடம். பட் ஒரு அட்வைசர் கேன் ஸ்பாட் அவுட் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி பிகாஸ் ஆஃப் ஹிஸ் எக்ஸ்பீரியன்ஸ். உங்களுடைய லிக்விடிட்டி ப்ரொஃபைலுக்கு ஏற்ற மாதிரி அவங்க மேட்ச் பண்ணுவாங்க. இப்போது
ஒரு 25 வயசோட ரிஸ்க் ப்ரொஃபைலும் ஒரு 55 வயசு இருக்கிற ஒருத்தர் ரிஸ்க் ப்ரொஃபைலும் வி won't மேட்ச் ஈச் அதர். அவங்களோட ப்ரொஃபைல் ஏன்னா அவங்களுக்கு 5 வருஷத்தில் அடுத்து அவங்களுக்கு கமிட்மெண்ட் வந்துடும். படிப்பு, பையன் படிப்பு, பொண்ணு கல்யாணம், அவங்க ரிட்டையர்மெண்ட் லைஃப்னு. ஸோ அங்கே நான் அவங்களுக்கு வந்து ரிஸ்க்கை குறைச்சிக்கிட்டே வருவோம். வேறு இந்த 25 வயசு ஆளுக்கு எங்களுக்கு இன்னும் 30 வருஷம் இருக்கும். ஸோ we can டேக் ரிஸ்க். ரிஸ்க்னால் அப்படியே கண்மூடித்தனமாக சொல்ல வரல, வெரி கால்குலேட்டட் ரிஸ்க். சரி, இந்த ரிஸ்க் எடுத்து அவங்களுக்கு ஒரு 60% we can டேக் த ரிஸ்கி ஃபண்ட்ஸ். ஏன்னா அவருக்கு அதை இந்த ஏர்லி டேஸில் கொடுக்க ஆரம்பித்தோன்னா அவங்களுக்கு ஒரு 35 வயசு ஆகிறப்போ அவங்க அந்த 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 கம்போஷர் லெவலுக்கு வந்துடுவாங்க. தே அண்டர்ஸ்டாண்ட். சரி, எப்போ ஒரு அட்வைஸரோட சக்ஸஸ் நல்லதுன்னா, இந்த மூமெண்ட் மார்க்கெட் நல்லா இறங்குறப்போ, இல்லை நான் பயங்கரமாக கீழே இறங்கிட்டு இருக்கிறப்போ, இன்ஸ்ட் ஆஃப் அட்வைசர் கால்ஸ் அ கிளைண்ட் கால்ஸ், சார் என்கிட்ட பணம் இருக்குது, நான் உங்கள்கிட்ட போகணுன்னு நினைக்கிறேன். எந்த இடத்துல அந்த ஒரு கஸ்டமர்கிட்டேருந்து கால் வருதோ அந்த அட்வைசர் ஒன் த கேம். ஓகே சார், இப்போ நீங்கள் சொன்னீங்க மியூச்சுவல் ஃபண்ட் பெஸ்ட்டாக இருக்கும் நம்மளோட எதிர்கால தேவைகளுக்கு அப்படின்ட்டு. ஒருத்தர் மியூச்சுவல் ஃபண்ட் போகணுன்னா என்னெல்லாம் பார்த்துட்டு போகணும்? ஒரு அட்வைசர்ட்டையோ போய் போடுறாரு இல்லை டேரெக்டாக வாங்குறாரு, வாட் எவர் இட் இஸ்னாலும் அவர் என்னெல்லாம் பார்த்துட்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்? அவர் எதாவது பார்க்க வேண்டி இருக்கா? ஓகே, நீங்கள் அட்வைசர் சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி யூ ஹேவ் டு எவாலுவேட் லாட் ஆஃப் ப்ராசஸ். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி போகலாம், இல்லை உங்கள் ரிலேட்டிவ்ஸ் சொல்லி போகலாம், இல்லை நீங்களே ஒரு யூடியூப்லேயோ, இல்லை இன்றைக்கி நிறையா ஸ்பேஸ் வந்துருச்சு. ஸோ யூ கேன் டூ யுவர் எவாலுவேஷன் அண்ட் யூ கோ டு அன் அட்வைசர். இன்றைக்கி எல்லா இடத்துலையும் நல்ல அட்வைசர்ஸ் இருக்காங்க. ஸோ டு சூஸ், அதுக்கு த கிளைண்ட் ஹேஸ் டு டூ த ஹோம் ஒர்க். பட் இது என்னென்னா, நீங்கள் ஒரு கெஸ்டேஷன் பீரியட் கொடுக்கணும். நீங்கள் ஒரு 6 மாதம் 1 வருஷம்லாம் கொடுத்தீங்கன்னா அது வந்து ஓன் கிவ் அ அட்லீஸ்ட் யூ ஹேவ் டு ஸ்டே வித் அன் அட்வைசர் ஃபார் 3 years. பிகாஸ் ஃபார் தம் எனி இன்வெஸ்ட்மெண்ட் டு கெட் மெச்சூரிட்டி அந்த 3 வருஷம் உங்களுக்கு தேவைப்படும். பட் நீங்கள் சில பேசிக்ஸ் கொஷின்ஸ் கேட்டுக்கலாம். எப்படின்னா, உங்களுக்கு ஒரு செல்ஃப் டவுட் இருக்குது, ஆமை இந்த ரைட் பாத், ஆமை அப்புறம் போனதுக்கப்புறம் இருக்குங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து சில விஷயங்கள் பார்க்கலாம். இப்போ நான் வந்து ஒரு லார்ஜ் கேப் போட்டிருக்கேன், திருப்பி அதிலே ஒரு ஃப்ளெக்ஸி கேப் இருக்குது, இல்லை வேறு ஏதோ ஒரு அதேமாதிரி நேச்சர் உள்ள ஃபண்டு இருக்குது. இது இந்த ஏன்னா அட்வைசரை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த மார்க்கெட்டில் இந்த வேல்யூவேஷனில் இந்த மாதிரி ஃபண்ட்ஸோட ட்ராவல் பண்ணுறது நல்லதுன்னு நினைக்கலாம். அது ஒவ்வொரு அட்வைசரை பொறுத்தது. சில அட்வைசர்ஸ்லாம் இல்லை வி கோ ஃபார் தட் அப்படின்னு நினைக்கலாம். ஸோ அந்த மாதிரி எவாலுவேஷன் ப்ராசஸ்லாம் உங்களுக்கு ஒரு 3 வருஷம் ஒரு அட்வைசரோட ட்ராவல் பண்ணுறப்ப தான் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு 3 to 5 yearsல யூ கேன் கம்பேர் வாட் எக்ஸாக்டாக. இப்போது நீங்கள் ஒரு இடத்துக்கு வெல்த்துக்கு போயிருக்கீங்க, அந்த டயத்தில் நீங்கள் மற்றவங்களாம் என்ன மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க, நாம் ஒரிஜினல் லேக் ஆகுறோமா, இல்லை சில சமயம் சில அட்வைசர்ஸ் வந்து சில கால்ஸ் எடுப்பாங்க, அதோடைய ரிவார்டு வந்து கொஞ்சம் லேட்டாக தான் டெலிவரி ஆகும். பட் வரப்போ அது ஹேண்ட்ஸமாக வரும் அந்த டெலிவரி. நாம் அந்த டயத்தில் அவங்கள்ட்ட எக்ஸிட் பண்ணிடக்கூடாது. ஸோ அதுக்கு தான் நான் உங்கள்கிட்ட சொன்னேன், ஒரு கார்பஸ் ஒரு குறிப்பிட்ட லெவலில் போகிறப்போ நீங்கள் ஆல்வேஸ் ட்ராவலிங் வித் 2 advisors, இட் டெஃபினெட்லி வில் கிவ் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நல்ல ரிவார்ட் கொடுக்கும். ஸோ சிங்கிள் அட்வைஸரோட போகிறப்ப என்னென்னா, அவங்களுடைய ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் மட்டும்தான் அவங்களோட சேவிங்ஸில் இருக்கும். நார்மலாக நம்ம அப்படி பண்ணவே மாட்டோம். ஏன்னா அது வந்து உங்களுக்கு வந்து கிளியரான, நாளைக்கு ஒரு கால் அவங்களோட ஒரு ஆஸ்பெக்ட் தப்பானா கூட அது என்டையர் போர்ட்ஃபோலியோவையும் பாதிக்கும். ஸோ வென் யூ கோ வித் 2 advisors, ஸோ உங்களுக்கு அதுக்கு ஒரு ஒரு கஸ்டமராக இல்லை ஒரு இன்வெஸ்டராக வி ஹாவ் டு டூ சம் ஒர்க். நீங்கள் நேரில் போய் பேசலாம், நீங்கள் ஒரு அட்வைசர்கிட்ட போய் பேசலாம். நிறைய அட்வைசர்ஸ் ஓப்பனிங் நீங்கள் ஃபோனில் பேசி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு போய் பேசலாம், அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். அப்படி தெரிஞ்சுக்கிற பட்சத்தில் நீங்கள் அடுத்த லெவலுக்கு ஓகே இப்போ உங்களோட ட்ராவல் பண்ணால் எனக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் டிசைட் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக உங்களோட ட்ராவல் அது அந்த 3 to 5 years கொடுக்குற மாதிரி. நீங்கள் வந்து திருப்பி சொல்கிறேன், நிறைய பேர் வந்து டெஸ்டிங் கேபிட்டல் பண்ணுவாங்க. இப்போ என்கிட்ட இப்போ முன்னாடி பழமொழி ஒன்று சொல்லுவாங்க, டாக்டர்கிட்டையும் வக்கீல்கிட்டையும் போய் சொல்லக்கூடாது. ஆக்சுவலி அது இன்க்ளூடிங் சிஏவும் நீங்கள் போய் சொல்லக்கூடாது, இன்க்ளூடிங் அட்வைசர்ட்டையும். நீங்கள் ஒரு அட்வைசர் ட்ரஸ்ட் பண்ணி போனதுக்கப்புறமா யூ ஹேவ் டு டெல், சார் என்கிட்ட இவ்வளோ பணம் இருக்குது, நான் இந்த வருஷம் என்னால் இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண முடியும், அந்த மாதிரி சொன்னீங்கன்னா தான். நீங்கள் 1 crore வச்சுக்கிட்டு நான் ஒரு 20,000 எஸ்ஐபி பண்ணுறேன்னு சொன்னாங்க, அந்த அட்வைசர் உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி தான் கொடுப்பாரு. ஏன்னா இன்றைக்கி மார்க்கெட் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். நீங்கள் 2030 ஓகேப்பா இவங்க நல்லா பண்ணியிருக்காங்க சார், நான் 1 crore வச்சுருக்கேன், நான் இன்றைக்கி கொடுக்குறேன்னா நமக்கு தான் அந்த 1 crore லாஸ். நம்ம அந்த 2025 இந்த பணத்தை போட்டிருந்தா இந்த 20,000 எஸ்ஐபி கிடைச்ச ரிவார்டு அந்த 1 crore கிடச்சிருக்கு. ஸோ யூ ஆல்வேஸ் ட்ரஸ்ட் அ பார்ட்னர். நீங்கள் கிரிக்கெட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்வீப் ஷாட் ஆடுறப்போ யூ ஹேவ் டு ட்ரஸ்ட் ஆப்போசிட் பார்ட்டியோட இருக்கிற ரன்னரோட கண்ணை தான் பார்க்கணும். ஏன்னா இஃப் யூ சேஸ் எஸ் யூ ஹேவ் டு ரன், இஃப் யூ சேஸ் நோ, ஏன்னா நீங்கள் திரும்பி பார்த்துட்டு ஓடணும் ரன் அவுட் ஆகிடுவீங்க. இங்கேயும் அதே மாதிரி தான். ஸோ வென் யூ இதெல்லாம் வந்து அன்னோன் ஃபேஸஸ், பிளைண்ட் ஏரியாஸ்ன்னு சொல்லுவோம் கிரிக்கெட்டில்.
அந்த மாதிரி தான். இட் இஸ் அ பிளைண்ட் ஏரி. உங்களுக்கு தெரியாது. இஃப் த ஆப்போசிட் பார்ட்டி அட்வைசர் இல்லை சார் இந்த இடத்துக்கு நீங்கள் வராதீங்க அப்படின்னா டோன்ட் ரன். இல்லை சார் நீங்கள் வாங்கண்ணா, இல்லை சார் டபுள் டூ இட், டெஃபினெட்லி யூ வில் கெட் அ குட் இட். ஓகே, எப்பயுமே என்னென்னா இனிஷியல் சேவிங்ஸுக்கு நீங்கள் வந்து வி ஹாவ் டு கோ வித் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். இன்வெஸ்டரும் கார்பஸும் மெச்சூர் ஆனதுக்கு அப்புறமா பேஸ்ட் ஆன் தட் யூ டேக் அ கால். சார் இல்லை நான் ஷேர்ஸ் போகலாம், எனக்கு அந்த ரிஸ்க் கெப்பாசிட்டி வந்துருச்சுன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு டிசைட் பண்ணுறப்போ நீங்கள் பண்ணலாம். இப்போ என்கிட்டலாம் சில இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க, அவங்களாம் என்ன நடந்தாலும் ரெயின் ஆர் ஷைன் தே வாண்ட் இன்வெஸ்ட் ஒன்லி இன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். பிகாஸ் அவங்கள பொறுத்த வரைக்கும் அதில் நிறைய ஸ்டேக் ஹோல்டர் இருக்காங்க, நிறையா ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் டீம் இருக்குது, ப்ரொஃபஷனல் பீப்புள் உள்ளே இருக்காங்க, நிறையா பேர் உள்ளே, நிறையா யூனிட் ஹோல்டர்ஸ் உள்ளே இருக்காங்க. ஸோ அவங்க அந்தமாரி சேஃபாக இருக்குன்னு நினைக்கிறாங்க. டிபெண்ட்ஸ். பட் என்னை பொறுத்த வரைக்கும் இனிஷியல் என்ன 1 crore கார்பஸ் நீங்கள் ரீச் ஆகிற வரைக்கும் யூ ஹாவ் டு ஸ்டே வித் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். தட் வில் டெஃபினெட்லி வில் கிவ் அ, ஏன்னா நீங்கள் அடுத்த 40 உங்களோட வெல்த் இந்த அதுக்கப்புறம் நீங்கள் 30 வருஷம் வெல்த்தை க்ரியேட் பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் அதை உங்களுடைய சந்ததிகளுக்கு பாஸ் பண்ணுவீங்க, அவங்களுக்கு இது பாஸ் த்ரூ ஆகும். அதுக்கு யூ நீட் திஸ் மெச்சூரிட்டி. ஃபஸ்ட்டு 10 years or 7 years யூ கிவ் டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், யூ க்ரோ யுவர் கார்பஸ், தென் யூ கம் டு ஷேர்ஸ், யூ வில் கெட் தட். அப்போது நீங்கள் ஃபஸ்ட்டு இதுக்கு மியூச்சுவல் ஃபண்ட் தான் பெஸ்ட்டு. ஷேர் போகிறத விட ஃபஸ்ட்டு 1 கோடிக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் தான் வேணும் அப்படிங்கிறீங்க. அப்புறம் நிறைய புது தகவலும் ஷேர் பண்ணியிருந்தீங்க. 2 அட்வைசர் கண்டிப்பாக வேணும் அப்படின்ட்டு. ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார். தேங்க்யூ மேடம்.